வணக்கம் வாசகர்களே! சிந்தையில் செதுக்கப்பட்ட கதைகளை உங்களின் செவி வழியே செலுத்தும் முயற்சியினூடே செழிலி ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் செழிலி. இன்னைக்கு நாம கேட்க போற கதை சில்லாஞ்சிருக்கியே என்னை கொல்லுற அரக்கியே. கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 6. நேத்திரனின் மனதை படித்த யாஷ் தேன்மொழியின் மீதான அவனது காதல் பற்றி கேட்க, ஏனோ யாஷின் மேல் இயற்கையாகவே ஒரு சகோதரத்துவம் தோன்றவும் சிரித்த நேத்ரன், அவளை 7 வருஷத்துக்கு முன்னாடி முதல் தடவை பார்த்தது இன்னுமே எனக்கு நினைவிருக்கு என்றவன் நிலவை பார்த்தபடி கூற, வாட், 7 வருஷமாவா என்று வாயை பிளந்து கேட்க, விரக்தி சிரிப்புடன் ஆமாம் என்று தலையசைத்தவன் கூற ஆரம்பித்தான். பக்கத்து ஊரை சேர்ந்த தேன்மொழி தமிழும் நேத்திரனும் பயின்ற கல்லூரியில்தான் சேர்ந்தாள். இவர்களை விட 2 வயதுதான் குறைவு. இவர்கள் கடைசி வருடம் படித்த போது அவள் முதல் வருடத்திற்காக கல்லூரியில் சேர்ந்திருந்தாள். நேத்திரனின் விவசாய நிலமும் தோப்பும் கல்லூரிக்கு அருகில்தான் இருக்கிறது. அன்றொரு நாள் கல்லூரி முடிந்து வயலுக்கு வந்த நேத்ரன் பயிர்களை பார்த்து கொண்டிருந்த தோப்பிலிருந்து ஒரு பெண்ணின் குரல் அம்மா என கேட்டது. இந்நேரத்துல தோப்புல யாரு, அதுவும் பொண்ணு குரல் கேக்குது என்று சிந்தித்தவன் அங்கு விரைந்தான். அங்கே இடுப்பை பிடித்தபடி கீழே விழுந்து கிடந்தாள் தேன்மொழி. யாரு புள்ள நீ என்று குரல் கொடுத்தவாறு நேத்ரன் அவளின் முன் நிற்க, அவளோ பதறியபடி எழும்ப, அவள் மடியில் இருந்த மாங்காய்கள் சில கீழே விழ நேத்ரனுக்கு புரிந்து போனது. மாங்கா திருடியா நீ என்று கேட்க, அதில் கோபம் கொண்டவள், ஹலோ, இன்னொரு தடவை இந்த தேன்மொழிய திருடி கிருடின்னு சொன்னீங்க, அம்புட்டுதான் பாத்துக்கோங்க என்று புருவமிடுங்கி பார்த்தாள். தேன்மொழி என்று தனக்குள்ளே ஒரு முறை கூறிக்கொண்டவன் அப்பொழுதுதான் அவளை கவனித்தான். கீழே விழுந்ததில் அவளின் தாவணி சற்று விலகியபடி அவளின் அங்கங்களை காட்ட, வினாடியும் தாமதிக்காது சட்டென திரும்பிக் கொண்டான் நேத்ரன். ஹலோ, உங்களதான் திருடின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு திரும்பி நின்னா என்ன அர்த்தம் என்று அவன் எதற்காக திரும்பினான் என்று புரியாமல் தேன்மொழி கேட்க, அவனோ, எனக்கும் உன்னை பார்த்து பேசதான் தோணுது, ஆனா என் அம்மா எந்த பொண்ணையும் தெரியாம கூட தப்பா பார்க்க கூடாதுன்னு சொல்லி வளர்த்திருக்காங்க. நீ தாவணியை அட்ஜஸ்ட் பண்ணிட்டனா நான் திரும்பி பேசுவேன் என்றிட, அப்பொழுதுதான் தன்னை கவனித்தவள் ஐயோ என்றவள் அவசரமாக தாவணியை சரி செய்து வெட்கியபடி நின்றாள். ஆச்சா என்று அவன் கேட்க, அவளோ ஆ ஆச்சு என்றாள் தயங்கியபடி. அதன் பிறகுதான் நேத்ரன் அவள் புறம் திரும்பினான். சாரி, கவனிக்கல. அது இருக்கட்டும், எதுக்கு மாங்கா திருடுன? ஹலோ, இதென்ன கோடி ரூபாய் சொத்தா திருடுறாங்க? பார்த்ததும் சாப்பிட ஆசை வந்துச்சு, அதான் என்று அவள் இழுக்க, அவனோ, ஆசைக்குன்னு ஒண்ணு பறிச்சிருந்தா சரி, நீ மூட்டையே கட்டி வச்சிருக்கியே, உங்களுக்கு என்ன வந்துச்சு, வேணும்னா கேளுங்க, சரி பாதி பங்கு உங்களுக்கு கொடுக்கறேன், அதை விட்டுட்டு ஏதோ தோப்புக்கே நீங்க தான் ஓனர் மாதிரி பேசுறீங்க என்றவள் சடைத்து கொண்டாள். நீ நம்பினாலும் நம்பாட்டினாலும் இது எங்க தோப்புதான் புள்ள என்றிட, அவளோ அதிர்ந்தாள். ஆத்தி, இப்படி வந்து சிக்கிருக்கோமே என்று நினைத்தவள் பின்பு ஏஹே சாரி, தெரியாம என்று இழுத்தபடி மாங்காய்களை அவன் கையில் கொடுத்தவள் அதனையே ஏக்கமாக பார்த்தபடி, சரி நான் வரேன் என்று செல்ல போக அவளின் பாவனையை பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது. செல்பவளை மிஸ் அனி என்றழைக்க, அவளோ திரும்பி முறைத்தாள் அவன் அழைப்பில். என்ன முறைக்கிற, அதுதானே உன் பேரு? துரைக்கு தமிழ்ல கூப்பிட்டா ஆகாதோ? இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் ஆச்சேனா, அதான். அது சரி, கையில பேக பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்க. ஆமா, இங்க பக்கத்து காலேஜ் தான். நானும் அங்கதான் படிக்கிறேன். உன்னை முன்ன பின்ன பார்த்தது இல்லையே. எந்த இயர் நீ? ஃபர்ஸ்ட் இயர் பிகாம். ஓஹோ, எதுக்கு கூப்பிட்டீங்க? நான் கிளம்பணும். ஆஹா, ஆசைப்பட்டதுன்னு பறிச்ச, இந்தா வச்சுக்கோ என்று அவன் மாங்காயை அவளிடம் நீட்ட முகம் மலர்ந்தவள், நிஜமாவா? ரொம்ப தேங்க்ஸ் என்று உற்சாகமாய் வாங்கி பைக்குள் திணித்தவள் துள்ளி கொண்டு ஓடினாள். செல்லும் அவளை புன்சிரிப்போடு பார்த்தவனுக்கு அவளின் மேல் சிறு ஈர்ப்பு ஏற்பட்டது என்னவோ உண்மைதான். அவளுக்கும் தான். ஆடை விலகியும் அங்கம் பார்க்காமல் கண்ணியமாய் திரும்பி நின்றவன் மேல் யாருக்குதான் ஈர்ப்பு ஏற்படாது? அதிலும் அவனின் பிரத்யேக அழைப்பு வேறு அவள் இதழை விரிய செய்ய
அப்பொழுதுதான் அவனின் பெயரை கேட்காமல் போனோமே என்று தோன்றியது. பிறகு ஒரே கல்லூரிதானே, தெரிந்து கொள்வோம் என்று நினைத்தபடி வீடு வந்து சேர்ந்தாள். இவ்வாறாக ஏற்பட்ட இவர்களின் சந்திப்பு அவ்வப்போது கல்லூரியில் எதேர்ச்சையாக பார்க்க நேரிடும் பொழுது சிரித்துக் கொள்ளும் அளவில் மட்டுமே தொடர்ந்தது. ஒரு நாள் இதனை கண்ட தமிழோ, டேய், யார் அந்த பொண்ணு? நானும் கவனிக்க தான் செஞ்சேன். பார்க்கும் போதெல்லாம் சிரிக்கிறீங்க. எனக்கு தெரியாம எங்கேயோ ஏதோ நடக்குது போலியேடே என்று கேட்க, அவள் கேள்வியில் சிரித்தவன், அவ்ளோ சீன் இல்லட்டி எங்களுக்கு என்றவன் நடந்ததை கூற, அடப்பாவி, இவ்ளோ பெரிய சீனை நடத்திட்டு சீன் இல்லங்கிற? உன் மூஞ்சி முகரைய பார்த்தா ஒண்ணும் இல்லைன்னு நம்ப தோணலையே. ஒழுங்கா உண்மையை சொல்லுடே, உனக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கா என்றிட அவனோ சிரிக்க மட்டுமே செய்தான். ஐயோ, சிரிக்கிறானே, நேத்ரன் ஃபால் இன் லவ் வித் ஹரா என்று சிரித்தபடி தமிழ் கேட்க, அவனோ, அதெல்லாம் தெரியல புள்ள, நீயாவே அந்த எண்ணத்தை எனக்கு உருவாக்காத எனவும், அடேங்கப்பா, இல்லாட்டினா உங்களுக்கு தோணிருக்காதோ? நடிக்காதடா டேய். சரி, இப்படியே சிரிச்சிட்டு மட்டும் இருந்தா என்ன அர்த்தம்? எப்ப சொல்ல போற? என்ன அவசரம்? அவளுக்கும் என்ன மாதிரி விருப்பம் இருக்கான்னு தெரியணும். முதல்ல அவ படிப்பு முடிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம் என்றவன் நிதானமாகவே கையாள நினைக்க, தமிழுக்கும் அதுவே சரியெனப்பட்டது. ஒரு பெண்ணின் வாழ்க்கையை சிந்தித்து செயல்படும் தன் நண்பனை நினைத்து தமிழுக்கு பெருமையாக தான் இருந்தது. அவன் கூறியது போல அவள் கல்லூரி படிப்பை முடித்திருக்க, அவளிடம் காதலை கூற இவன் நினைத்திருந்த சமயம், அவளுக்கு திடீரென செங்கோட்டையை சேர்ந்த இளங்கோ என்பவனுடன் திருமணம் என்ற செய்தி நேத்ரனை மனமுடைய செய்தது. நண்பர்கள் மூலம் அவளின் விருப்பப்படிதான் திருமணம் நடக்கிறது என்று அறிந்தவன் அவளிடம் தன் காதலை கூறி அவளை குழப்ப விரும்பவில்லை. தமிழ் கூறியது போல முன்பே காதலை கூறியிருக்க வேண்டுமோ என்று வெகுவாக வருந்தினான். தமிழ்தான் ஆறுதல் அளித்தாள். அதுவும் திருமணமாகி செங்கோட்டைக்கே வருவாள் என்று நினைக்கவில்லை. பிறகு நிதர்சனம் உணர்ந்து அவளுடைய துணை அவன்தான் என்பது விதி என நினைத்து தன் மனதை மாற்றிய நேத்ரன் அவளையும் தோழி போலவேதான் நினைத்திருந்தான். திருமணமாகி 2வது வருடத்திலிருந்து குடிக்கு அடிமையானான் இளங்கோ. அவள் எவ்வளவு போராடியும் அவனை மாற்ற முடியாமல் அவள் தவிக்க, இன்னும் குழந்தை வேறு இல்லாத காரணத்தினால் மலடி என்று அவளை வார்த்தைகளால் வதைத்து குடியில் அவளை அடிக்கவும் செய்திருக்கிறான். அதனையெல்லாம் கேள்விப்பட்டு நேத்ரனுக்கு மனது வலித்தது. ஆனால் எதுவும் செய்ய முடியாத நிலை. தன்னால் ஏதேனும் அவளுக்கு பிரச்சனை ஆகிவிடுமோ என்று. அவ்வாறே நாட்கள் செல்ல, திருமணமாகி 3ஆம் வருடத்தில் தேன்மொழி கருவுற்றவள் அழகான ஆண்மகவை பெற்றெடுத்து மகள் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தாள். கணவன் செய்யும் கொடுமைகளை மகனின் முகம் பார்த்து சகித்து கொண்டாள். ஒரு நாள் குடிபோதை தலைக்கேறி விபத்து ஒன்றில் சிக்கி இளங்கோ இறந்துவிட, தன் 1 மாத குழந்தையோடு தனித்து நின்றாள் பேதையவள். விதவையாக வீட்டில் வந்து அமர்ந்தால் அவளின் தங்கைகளை கரையேற்றுவது சிரமம் என்று அவளை ஊருக்கு வரவேண்டாம் என்று அவளின் பெற்றோர் மனசாட்சி இல்லாமல் கூறிவிட, தனியே வாழ போராடியவள் எப்படியோ 6 மாதங்களை கடத்தி இருந்தாள். தான் நேசித்த பெண்ணின் வாழ்க்கை இவ்வாறு ஆனதில் நேத்ரனுக்கு மிகவும் வருத்தம். அவன் அவளை திருமணம் செய்திருந்தால் தங்கத்தட்டில் வைத்து தாங்கியிருப்பானே. அவளுக்கு ஏதேனும் செய்ய நினைத்தவன் அருகில் இருக்கும் ஊரில் வேலை ஏதேனும் வாங்கித் தருவதாக கூற, கை குழந்தையை வைத்துக்கொண்டு வேலைக்கு எப்படி செல்வதென்று மறுத்தவள் இப்போதைக்கு தமிழின் தேநீர் கடையில் வேலை பார்க்கட்டுமா என்று கேட்க, அவளும் சரி என்றிருந்தாள். அதற்குதான் ஊர் பெரியவர்கள் அன்று வந்து கண்டனம் தெரிவித்து விட்டு போக, இப்பொழுது தமிழுக்கு பாரமாக இருக்கக்கூடாது என்றெண்ணி ஊர் மக்களின் பேச்சுக்களை ஓரம் கட்டியவள் கடையை கவனித்துக் கொள்ளலானாள். இவ்வாறாக நேத்ரன் கூறி முடிக்க யாஷுக்கோ மனது கனத்தது. அவ்ளோ சுட்டித்தனமா இருந்த பொண்ணா இப்ப இப்படி மாறிட்டா என்று வருத்தமாக கேட்க, வாழ்க்கை அவளை அப்படி மாத்திருச்சு ப்ரோ. என் மேலதான் தப்பு. நான் அவகிட்ட முன்னாடியே என் காதல சொல்லிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன் என்றவனுக்கு கண்கள் கலங்கியது. நீ அவளை செகண்ட் மேரேஜ் பண்ண ரெடியா இருக்கியா என்று யாஷ் கேட்க, நான் தயார்தான். அவளும் மகளும் எனக்கு உசுரு. ஆனா அது நடக்கிறது அவ்வளோ ஈஸி இல்ல. அவ்வளோ சீக்கிரம் அவ என்னை ஏத்துக்க மாட்டா. பாப்போம். அவளும் காலமும் தான் பதில் சொல்லணும் என்றவன் தன் வீட்டிற்கு செல்லலானான். செல்லும் அவனை பெருமூச்சு விட்டபடி பார்த்த யாஷ் அவன் வீட்டிற்கு சென்றான். தமிழின் வீட்டை கடந்து சென்ற யாஷை தேன்மொழியின் அண்ணா, ஒரு நிமிஷம் என்ற அழைப்பு நிறுத்தியது. தமிழிடம் திரும்பியவள், அக்கா, அவரை சாப்பிட கூப்பிடட்டுமா ப்ளீஸ் என்று வாஞ்சையாக கேட்க,
வந்ததிலிருந்து பெரும்பாலும் பிரெட் பிஸ்கெட் என்று மட்டும் சாப்பிடுபவனை கவனித்திருந்தவள் சரி என்றாள். உள்ள வாங்கண்ணா, சாப்பிட்டு போகலாம் என்றிட அவள் பாசமாய் அழைக்கவும் அவனாலும் வேண்டாம் என மறுக்க முடியவில்லை. ஆனால் தமிழ் அழைக்காமல் இருக்க, நீ மட்டும்தான் இன்வைட் பண்ற, ஹவுஸ் ஓனர் இன்வைட் பண்ணலையே, விருந்தோம்பல்னா என்னன்னு கிளாஸ் எடுக்கணும் போல என்று அவன் கூற, அதில் அவனை முறைத்தவள் பிறகு would you please come and join with us for dinner என்று கேட்க, அவள் கேட்ட விதத்தில் சிரித்தவன் ஷோர் டார்லிங், ஒய் நாட் என்றபடி வந்தவன் ஹாலில் நடுநாயகமாக அமர்ந்தான். இந்த ஆளுக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தியாவே இருக்கு என்றவள் அவனை முறைத்தபடி அவனுக்கு உணவு பரிமாறினாள். பரிமாறியவளின் கண்களை தனது ஏசல் விழிகளால் ஆழ்ந்து நோக்கினான். ஒருமுறை அவனை ஏறிட்டவள் பரிமாறிவிட்டு எதிரே அமர்ந்தாள். சுட சுட சாதமும் மணக்க மணக்க மீன் குழம்பும் செய்திருந்தாள். வாசம் அவனை இழுக்க ஆழ்ந்து சுவாசித்தவன் வாவ், ஸ்மெல் இஸ் சோ சோ குட் என்று மனமாற பாராட்ட, தமிழக்கா கைப்பக்குவம் தான், எது செஞ்சாலும் நல்லா ருசியா செய்யும் என்று தேன்மொழி ஆர்வமாய் கூற, அவனோ ஆஹா என்றவன் தமிழையே ஆழ்ந்து பார்த்தான். அவனின் பார்வையில் பெண்ணவளுக்கு கூச்சம் ஏற்பட மகளின் மேல் கவனத்தை செலுத்தினாள். அதனை கண்டு சிரித்துக் கொண்டவன் சாப்பிட ஆரம்பித்தான். ருசியில் தன்னை தொலைத்தான். கூச்சப்படாமல் நிறையவே வாங்கி சாப்பிட்டான். தான் சமைத்த உணவினை ஒருவர் ருசித்து சாப்பிடும் அழகை பார்ப்பதை விட சமைத்தவருக்கு வேறென்ன வெகுமதி கிடைத்துவிட போகிறது? சப்பு கொட்டி சாப்பிடுபவனை சிறு சிரிப்புடன் பார்த்திருந்தாள் தமிழ். இன்னும் கொஞ்சம் வைக்கவா என்று தேன்மொழி கேட்க, நோ நோ, ஐ எம் ஃபுல், முதல் தடவை மீன் குழம்பு சாப்பிடுறேன், இது புளிக்கரைச்சல் ஊத்தி சமைப்பாங்க, am I right என்று கேட்க, மீன் குழம்பு பத்தி எல்லாம் தெரியுமா உங்களுக்கு என்று கேட்டாள் தமிழ். ஏன் தெரியாது, ஆக்சுவலி சங்க இலக்கியத்துல உப்பு நொடை நெல்லின் முரல்வெண் சோறு, அயிலை துழந்த அம்புலி சொரிந்து, கொழுமீன் தடியோடு குறுமகள் கொடுக்கும் இன்தேர் பொறையன் கொண்டி அண்ண அப்படின்னு ஒரு அகநானூறு பாட்டுல சொல்லியிருக்காங்க. அதாவது உப்பு வித்து வந்த காசுல வாங்கின நெல்ல சோறாக்கி அயில மீன்ல புளிக்கரைச்சல் ஊத்தி குழம்பு செஞ்சு தன்னோட கணவனுக்கு மனைவி சர்வ் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க என்றவன் கூற, தமிழும் தேனும் வாயை பிளந்து பார்த்தனர். அவன் அதோடு விடுவானா என்ன? நீ எனக்கு பரிமாறினதும் எனக்கு இந்த அகநானூறு பாட்டுதான் ஞாபகம் வந்துச்சு என்று கூறியவன் தேன்மொழி அறியா வண்ணம் தமிழை பார்த்து கண்ணடித்துவிட்டு கை கழுவ எழுந்து செல்ல, அவன் நோக்கம் புரிந்தவள் கொழுப்பெடுத்த வெள்ளக்காரன் என்று முறைத்தபடி தனக்குள் திட்டிக் கொண்டாள். தேன்மொழிதான் அவன் புலவர் ரீதியில் பேசி போனதில் பிரமித்து உட்கார்ந்திருந்தாள். ஏட்டி, நீயே இப்படி உட்கார்ந்திருக்கிறவ என்று கேட்டவள் தாகம் எடுத்ததால் தண்ணீர் குடிக்க, என்னக்கா இவரு தமிழ்ல இப்படி புகுந்து விளையாடுறாரு எனவும் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்த தமிழுக்கு புறையேறியது. இவ ஒருத்தி என்று நினைத்தபடி தமிழ் லொக்கு லொக்குவென இரும, அவளுக்கு புறையேறியதற்கான காரணத்தை நன்கு அறிந்தவன், அவ்வளோ காதல் எனக்கு தமிழ் மேல என்று தமிழை பார்த்தபடியே மகளை தூக்கி அவன் கன்னத்தில் இதழ் பதித்தான். உங்களை பார்க்க மட்டும்தான் வெளிநாட்டுக்காரர் போல இருக்கீங்கண்ணா, குரலை மட்டும் கேக்குறவங்க சத்தியமா நம்ப மாட்டாங்க, நம்ம ஊர்க்காரங்கன்னு தான் நினைப்பாங்க என்று தேன்மொழி கூற, அதற்கு சிரித்தவன், நான் கிளம்புறேன் என்று சாதாரணமாக சென்றுவிட, தமிழுக்குதான் அவன் செய்கையில் மூச்சு முட்டியது. யக்கா, இவர் பேசுறதெல்லாம் புதிராவே தெரியுதுல்ல என்று கேட்க, அவன் மீதிருந்த கடுப்பை, இப்ப இது ரொம்ப முக்கியம், போய் குழந்தைக்கு சோறுட்டு போடி என்றிட, இந்த அக்காக்கு ஏதோ ஆயிடுச்சு என்று சத்தமாக புலம்பியபடி குழந்தைக்கு சோறூட்ட சென்றாள் தேன்மொழி. யாஷ் குறித்து குழப்பமாகவே இருக்க சிந்திக்க ஆரம்பித்தாள் தமிழ்ஜோதி. முதல்ல இந்த ஆளு யாரு? நிஜமாவே ஊரை பத்தி தெரிஞ்சுக்கதான் வந்தாரா? இவருக்கு எப்படி மூர்த்தி மாமாவ பழக்கம்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். பேசுற பேச்சே சரியில்லை. நல்லவர் லிஸ்ட்லயும் சேர்க்க முடியல, கெட்டவர் லிஸ்ட்லயும் சேர்க்க முடியல. நமக்கு வேற இவரை திட்ட வரமாட்டேங்குது. கோபம் வந்தாலும் அத அவர்கிட்ட காட்ட முடியல. இது சரியில்லை என்றவளின் விரல்கள் அந்நிச்சையாக தன் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த ஜோ என்ற டாலரை பற்றி கொண்டது. அத்தியாயம் 7. மறுநாள் பொழுது அழகாய் விடிந்திருக்க தேநீர் கடையில் வியாபாரத்தை கவனித்துக் கொண்டிருந்தாள் தமிழ். இப்பொழுது அங்கு வந்த யாஷ் அவனுக்கு ஒரு காஃபியை சொல்லிவிட்டு தமிழ் காஃபி தயாரிக்கும் அழகை ரசித்துக் கொண்டிருந்தான். அது தமிழுக்கு தெரிந்தாலும் அமைதியாக அவளின் பணியை தொடர்ந்தாள். அவளால் தான் அவனை திட்ட முடிவதில்லையே. ஏதேனும் கூறினால் வேண்டுமென்றே நக்கலாக பேசி
அவளை வாயை மூட செய்து விடுகிறானே இந்த வெள்ளைக்காரன். அதனாலேயே அமைதி காக்க முடிவு செய்திருந்தாள். ஆனால் தேன்மொழியோ, "யக்கா, என்ன இது? இப்படி பச்சையா உங்கள சைட் அடிக்கிறாப்படி, நீங்க கவனிக்கலையோ?" என்க, "அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடிட்டு உன் வேலைய பாரு" என்று பல்லிடுக்கில் கூறியவள் காஃபியை கொண்டு அவனிடம் கொடுத்தபடி முறைத்து விட்டு வந்தாள். லேசா ஒருத்தன் பார்த்தாலே அவன உண்டில்லன்னு ஆக்கிருவ. இதுல இவரு வச்ச கண்ணு வாங்காம பாக்குறாரு. ஆனாலும் நீ அமைதியா இருக்கியேக்கா, எனக்கு என்னமோ சரியா படலையே என்று கேட்டவள் உதடு மடித்து சிரிக்க, "உன் கற்பனை குதிரைய ஓட்டாத தாயி, அப்படியெல்லாம் ஒரு எழவும் இல்ல. என்னமோ தெரியல, அந்த ஆள மட்டும் திட்ட வரமாட்டேங்குது டி. ஒருவேளை ஒவ்வொரு தடவையும் வீணா நானே வாய கொடுத்து மாட்டிக்கிறேன். அதான் மூடிட்டு இருக்கேன், போதுமா?" "ஓஹோ, அப்படியா சங்கதி?" என்றபடி தேன்மொழி இழுவையாக இழுக்க, "இப்ப அங்க வந்தன்னு வையி, அம்புட்டுதான் சொல்லிட்டேன்" என்று கூறிக்கொண்டிருக்க, "ஏட்டி தமிழ" என்று ஏலம் விட்டபடி நேத்ரன் வந்து சேர்ந்தான். "தோ அடுத்த குரங்கு வந்துருச்சு" என்று வாய்விட்டே கூறியவள், "உனக்கு என்னடே வேணும்?" என்றாள் சலிப்பாக. "வாங்க வரல, கொடுக்க வந்திருக்கேன். அதுவும் நீ ரொம்ப நாளா கேட்ட ஒண்ணு" என்றான் நேத்ரன் உற்சாகமாய். நடப்பதை பார்த்து கொண்டிருந்த யாஷுக்கும் சுவாரஸ்யம் கூடி போனது. "அப்படி என்ன ப்ரோ அவ கேட்டா? அவளை விட நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க போல ப்ரோ" என்றவன் தமிழிடம், "சொல்லுடி" என்றான். "தெரியலையேடா, என்னன்னு சொல்லு முதல்ல." "நீ ரொம்ப நாளா பிஜி பண்ணணும்னு சொல்லிட்டே இருந்ததுன, இப்போ கரஸ்ல எம்ஏ பண்ண அட்மிஷன் ஃபார்ம் கொண்டு வந்திருக்கேன். நீ அட்மிஷன் ஃபார்ம் கொடுக்கலனாலும் உனக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம்" என்று காலரை தூக்கிவிட்டபடி கூற, "என்னடா சொல்ற? உனக்கு அவ்ளோ செல்வாக்கா? உண்மைய சொல்லு" என்றால் நம்பாமல் அவனை ஏற இறங்க பார்த்தபடி. "இஹிஹி, அது ஒண்ணு இல்ல தமிழு. பக்கத்து ஊர்ல காலேஜ் இருக்குல்ல, அந்த காலேஜ் ஓனருக்கு என் அப்பா ஒரு இடம் முடிச்சு கொடுத்தாப்படி. அதான் அவர் வந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் கேளுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரா, எனக்கு நீதாண்டி ஞாபகம் வந்த. அதான் சரி உனக்கு கரஸ்ல அட்மிஷன் கேட்டேன். அவர் உடனே சரின்னு சொல்லிட்டாரு" என்க, "பாரேன், ஆனா இது உங்க அப்பா ரெக்கமெண்டேஷன்ல வந்தது தானே" என்றவள் மேலும் பேச வர அவளை தடுத்து நிறுத்திய நேத்ரனோ, "எம்மா தாயே, நிறுத்து. உனக்கு சிபாரிசு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். இது ஜஸ்ட் அட்மிஷன் தான். ஏதோ டைரக்டா டிகிரியே சிபாரிசுல தான் கிடைக்குதுங்கிற அளவுக்கு யோசிக்காத. நீதான் படிச்சு மார்க் எடுக்க போற. சோ இது உன் சொந்த உழைப்பு தான், போதுமா?" என்று சலித்தபடி கூற, அவன் கூற்றில் சிரித்தவள் கையெழுத்து போட போக, யாஷோ, "ஹே, என்னன்னு படிச்சு பார்க்காம சைன் போடுற?" என்று கேட்க, அவன் கூற்றில் சிரித்த தமிழோ, "இவன் என்ன என் சொத்தையா எழுதி வாங்க போறான்? அப்படியேனாலும் கேக்குறது இவனா இருந்தா தாராளமா என் சொத்து மொத்தத்தையும் கொடுப்பேன்" என்றவள் கையெழுத்திட, அவள் கூற்றில் கலங்கிய கண்களை கர்வமாய் துடைத்துக் கொண்டான் நேத்ரன். யாஷும் தேன்மொழியும் அவர்களது நட்பினை கண்டு பூரித்து போயினர். "பரவால்ல, அசைக்க முடியாத நம்பிக்கைய சம்பாதிச்சு வச்சிருக்க ப்ரோ" என்று யாஷ் சிரித்தபடி கேட்க, "பின்ன இருக்காதா? ஏன்னா நான் ரொம்ப முக்கியமா நினைக்கிறவங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போக தயாரா இருக்கேன் ப்ரோ" என்றவனின் கூற்று தமிழுக்கானதாக இருந்த போதும் அவனது பார்வை கடைசியாக தேன்மொழியை தொட்டு மீண்டது. அதில் தேன்மொழி சிறிது தடுமாற, "இந்த அளவுக்காவது நான் அவளை பாதிச்சிருக்கனே" என்று அகமகிழ்ந்தவன் சிறு புன்னகையை உதிர்த்துவிட்டு சென்றான். "இப்ப ஏன் இந்த பக்கி சம்மந்தம் இல்லாம பேசிட்டு போகுது?" என்று யோசித்த தமிழ் தேன்மொழியின் முகபாவனையை கண்டு கொண்டாள். "பயபுள்ள நம்மள யூஸ் பண்ணி அவன் சைடுல ஒரு கோல் போட்டுட்டு போறானோ" என்று நினைத்து சிரித்து கொண்டாள். காஃபி குடித்து முடித்து கோப்பையை கொடுக்க தமிழிடம் வந்த யாஷோ, "ஓய், எனக்கு எப்போ ஓகே சொல்லுவ?" என்று பட்டென கேட்டிட, தேன்மொழி வாயை பிளக்க தமிழுக்கோ புரையேறியது. கடையில் இருந்த பெரியவர்கள் சிலர் தமிழையும் யாஷையும் வெறித்து பார்க்க, அவர்களது பார்வைக்கான அர்த்தத்தை புரிந்து கொண்டவன், "அமெரிக்கால இருக்கிற மாதிரி நம்ம பாட்டுக்கு கேஷுவலா பேசிட்டோமே, ச்சே" என்று தன்னைத்தானே நொந்தவன் பிறகு குரலை செருமிவிட்டு, "என்ன பாக்குற? இந்த ஊர் மொத்தத்தையும் சுத்தி காட்டுன்னு கேட்டேன்ல, நீ இன்னும் பதில் சொல்லல, அதத்தான் கேட்டேன்" என்று அவன் கூற, அவளோ, "நான் யோசிச்சு சொல்றேன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன?" "ரொம்பத்தான் யோசிக்கிற. எனக்கு அவ்ளோ டைம் இல்ல மிஸ் இல்லாஞ்சிருக்கே" என்று அவன் கிட்டத்தட்ட கெஞ்சுவது போன்று அவனது ஏசல் விழிகளை சுருக்கி கேட்க, அவளையும் மீறி அவளது தலை சம்மதமாய் ஆடியது. "வெரி குட். இங்க பக்கத்துல குண்டாறு டேம் இருக்காமே, இன்னைக்கு நீ அங்கதான் என்ன கூட்டிட்டு போகணும். நான் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வரேன், நீயும் சீக்கிரம் வா" என்றவன் மயக்கும் புன்னகையை வீசிவிட்டு சென்றான். மகுடி காடும் பாம்பாய் அவனது விழிகளில் சிக்குண்டவள்,
அவன் சென்ற பிறகுதான் மீண்டாள். இப்பொழுது விண்ணப்ப படிவத்தை கொடுத்துவிட்டு வந்த நேத்ரன் அங்கு வந்து நிற்க, தமிழோ ஐடியா, இவனையும் கூட கூட்டிட்டு போயிட வேண்டியதான் என்று நினைத்தவள், டே நேத்து, மிஸ்டர் அமெரிக்காவுக்கு குண்டாறு டேமுக்கு போகணுமா, வாடா போயிட்டு வந்துருவோம் என்றிட, தேன்மொழியோ, ஐயோ அக்கா, அவர் இங்க இருந்தா மகிழ அவர் கவனிச்சு பாரேன்னு நினைச்சேன் என்றவள் நேத்ரனை ஒருமுறை ஏறிட்டு விட்டு தலைகுனிந்து கொண்டாள். ஏனோ தெரியவில்லை, யாஷும் தமிழும் ஜோடியாக மாறினால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணம் தேன்மொழிக்கு தோன்ற, அவளை அவனோடு தனியே அனுப்ப எண்ணி நேத்ரனை தன்னோடு இருக்கும்படி கூறினாள். ஆனால் நேத்ரனோ முதல் முறையாக தன்னவள் தன் உதவியை நாடுகிறாள் என்றெண்ணி அகமகிழ்ந்தான். அதுவும் சரிதான், நீ ஒத்தால கடைய கவனிச்சுக்கிறது கஷ்டம் தானே, இவன் உன் கூட இருந்தா உனக்கும் வசதி என்று கூறிய தமிழ், சரிடா, அப்ப நானே போயிட்டு வரேன் என்றபடி கிளம்ப சென்றிட, தேன்மொழியோ, எனக்கு என்னமோ யாஷன்னாக்கும் தமிழக்காக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கோன்னு தோணுச்சு. அதான் அவங்க தனியா போனா மனசு விட்டு பேசிக்குவாங்களோன்னு தான் உங்களை இருக்க சொன்னேன் என்று விளக்கம் கூறினாள் தேன்மொழி பவ்யமாய். நான் ஏதோ அட்வான்டேஜா நினைச்சிடக் கூடாதாமாம், மேடம் விளக்கம் கொடுக்கறாங்க என்று மனதில் நினைத்தவன், எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு. யாஷ் ப்ரோ மேல ஒரு பக்கம் நம்பிக்கை இருந்தாலும் அவரை நமக்கு கொஞ்ச நாளாதான் தெரியும், அது மட்டும்தான் கொஞ்சம் பயமா இருக்கு என்றான் மனதில் தோன்றியதை வெளிப்படையாக. அதெல்லாம் தமிழக்கா ஒன்னும் விவரம் தெரியாத ஆள் இல்ல, அக்கா பாத்துப்பாங்க என்று தலை நிமிராமலே கூறியவள் இடுப்பில் மகிழை வைத்துக்கொண்டு கடையினுள் செல்ல போக, கொடுத்துட்டு போலாம்ல என்றான் நேத்ரன் பாவமாய். அவன் கூற்றில் உறுத்து விழித்தவள் புரியாமல் பார்க்க, அவனோ உதடு மடித்து சிரித்தபடி மகிழை வாங்கிக் கொண்டு சென்றான். செல்லும் நேத்ரனையும் மகிழையும் ஒரு கணம் பார்த்தவள் கலங்கிய கண்களை துடைத்துவிட்டு தன் பணியை கவனிக்க சென்றாள். சிறிது நேரத்தில் யாஷும் தமிழும் கிளம்பி வந்தனர். தமிழ் பீச் நிற காட்டன் புடவையில் தலையை சாதாரணமாக பின்னலிட்டு வந்திருந்தாள். யாஷோ டெனிம் சட்டை, அதனுள் வெள்ளை நிற டி-ஷர்ட் மற்றும் ஜீன்ஸ் பேண்டுடன் ஒரு ஜீப்பில் வந்து இறங்கியவன், ஹே வாவ், சாரில ரொம்ப அழகா இருக்க, என்ன திடீர்னு சாரி எல்லாம் என்று தன் கண்ணில் அணிந்திருந்த கருப்பு கண்ணாடியை கழற்றியபடி அவன் கேட்க, எல்லாம் இந்த தேனு பண்ணுன வேலை என்று பல்லை கடித்தபடி கூறியவள், ஏட்டி தேனு, உன்னை நான் என் ட்ரெஸ் எல்லாம் துவைக்க சொன்னனா? நீ ஏன் இதெல்லாம் செய்யற? என் வீட்டுல இருக்கிறதுக்காக நீ எனக்கு சேவை செய்யணும்னு அவசியம் இல்ல தேனு என்க. ஐயோ அக்கா, இதுல என்ன இருக்கு? என்னோட துணியை துவைக்கும் போது உங்களோடதையும் சேர்த்து துவைச்சிட்டேன், இதுல எனக்கு என்ன கஷ்டம்? பிள்ளைய வச்சுக்கிட்டு உனக்கு இந்த வேலையெல்லாம் தேவையாட்டி? அதுவும் 2 ட்ரெஸ், ஏற்கனவே துவைச்ச ட்ரெஸ், அதையும் சேர்த்து துவைச்சு வச்சிருக்க. என்கிட்ட இருக்கிறதே 4-5 ட்ரெஸ் தான், வேற வழி இல்லாம இப்ப புடவை கட்ட வேண்டியதா போச்சு என்று திட்ட, அச்சோ அப்படியா, சாரிக்கா கவனிக்கல, என் கடையில தான் நீ வேலை செய்யற சரியா? என் வீட்ல நீ எனக்கு உதவி மட்டும் பண்ணா போதும், இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது என்றிட, அவள் அக்கறையில் சிரித்த தேன்மொழியோ, ஐயோ சரிக்கா விடுங்க, இப்ப நீங்க கிளம்புங்க எனவும் சற்று மட்டுப்பட்ட தமிழ் அப்பொழுதுதான் யாஷ் கொண்டு வந்த ஜீப்பை கவனித்தாள். ஆமா, இந்த ஜீப் ஏது என்று தமிழ் யோசனையாக கேட்க, எனக்கு ஜீப் ரொம்ப பிடிக்கும், எப்படியும் தேவைப்படும்னு தோணுச்சு, அதான் ஒண்ணு வாங்கிட்டேன். இங்கிருந்து நான் திரும்ப அமெரிக்கா போகும்போது இங்கேயே இதை வித்துட்டு போயிருவேன் என்று அவன் சாதாரணமாக கூற, அவன் அமெரிக்கா செல்வேன் என்று சொல்லிய அந்நொடி தமிழின் மனதில் இனம் புரியாத ஓர் உணர்வு தோன்றியது. அத்தியாயம் 8. ஐயோ, எனக்கு என்னதான் ஆச்சு? நான் ஏன் இவர் அமெரிக்கா போறதுக்காக ஃபீல் பண்ணணும்? எனக்கு இவரை பத்தி என்ன தெரியும்? முதல்ல இவர் யார் எனக்கு? நான் இப்படி நினைக்கிறதுக்கெல்லாம் என்ன காரணம்? இல்ல நாம தான் தேவையில்லாம யோசிக்கிறோமா? இது தப்பு தமிழு. ஏற்கனவே யாருன்னு தெரியாத ஒருத்தனுக்காக நீ காத்திருக்கிறது போதாதா? எனக்கு என்னமோ உன் மனசு கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கையை இழந்துட்டு வருதுன்னு நினைக்கிறேன். அதான் உனக்கு இப்படியெல்லாம் தோணுது. ஒரு வாட்ட சாட்டமான ஆள் ஒருத்தன் உன்கிட்ட ஸ்வீட்டா பேசுனா உடனே உன் மனசு அவன் பக்கம் சாஞ்சிருமா? அவ்வளோ வீக்கா நீ என்று அவளின் மனசாட்சி கேட்க, இவளுக்கு கூறுவதற்கு பதில் இல்லை. வழக்கம் போல கழுத்தில் இருந்த ஜோ டாலரை இறுக்கமாக பற்றி கொண்டாள். முகத்தில் எழுந்த கலவையான உணர்வுகளை பார்த்து கொண்டிருந்த யாஷோ அவளின் கையை பற்றி உலுக்கினான். ஏ சில்லு, என்னாச்சு என்க. மனசாட்சி கூறிய வார்த்தைகளால் உண்டான கோபம் இப்பொழுது யாஷிடம் திரும்பியது. கைய விடுங்க முதல்ல என்று பட்டென கையை உதற யாஷுக்கு என்னவோ போல் ஆனது. நடப்பதையெல்லாம் நேத்ரனும் தேன்மொழியும் கூட கவனித்துக் கொண்டுதான் இருந்தனர். என்னாச்சு இவளுக்கு என்றபடி, சாரி, நான் ஜஸ்ட் கேஷுவலா தான் கைய பிடிச்சேன், ஐம் சாரி
என்றவன் பெரிதாக வெளிக்காட்டிக் கொள்ளாமல் சென்று ஜீப்பில் ஏறிக்கொண்டான். நேத்ரனோ, என்ன புள்ள ஆச்சு? அவரு ரொம்ப நேரமா கூப்பிட்டுட்டு இருந்தாரு. நீதான் ஏதோ கனவு கண்டுட்டு நின்ன. அதனாலதான் அவர் கைய பிடிச்சு உலுக்குனாரு என்று நடந்ததை கூற, அப்பொழுதுதான் அவளுக்கு தன் தவறு புரிந்தது. சரி, நான் கிளம்புறேன் என்றவள் ஜீப்பினுள் ஏற யாஷ் வண்டியை கிளப்பினான். அப்பொழுது வீட்டிலிருந்து வெளியே செல்ல எண்ணி வந்த மந்திரமூர்த்தியின் கண்களில் யாஷும் தமிழும் ஜோடியாக செல்லும் காட்சியும், நேத்ரனும் அவன் கையில் மகளும் அருகில் தேன்மொழியும் நின்று அவர்களை வழி அனுப்பும் காட்சியும் பட புருவமிடுங்க பார்த்து கொண்டிருந்தார். அதனை கண்ட அவரது அல்லக்கை ஒருவன், ஐயா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. ஊருக்குள்ளயும் கொஞ்சம் பேச்சு அப்படி இப்படி இருக்கதான் செய்யுது என்க, அவரோ, என்னையா சொல்ற என்றார். ஆமாங்கய்யா, நம்ம தம்பி அந்த விதவ பொண்ணு தேனுகிட்டயும் அவ குழந்தைகிட்டயும் ரொம்ப அனுசரணையா இருக்கிறது என்ன, இந்த தமிழ் புள்ள அந்த வெள்ளக்காரனோட வெளியே சுத்துறது என்ன என்று அவன் இழுக்க, அந்த தமிழ் யார் கூட சுத்தனா எனக்கு என்ன, ஏன் கவலை நேத்ரனை பத்திதான் என்றவர் யோசனையில் ஆழ, தம்பிக்கு பேசாம சீக்கிரம் கல்யாண ஏற்பாடு பண்ணிட வேண்டியதன என்றிட 2 நிமிடம் யோசித்தவர் தலையை ஆட்டியபடி சென்றார். அங்கு ஜீப்பில் யாஷ் அமைதியாக வர, அவனது அமைதி இவளை என்னவோ செய்தது. காரணமின்றி அவனை திட்டியது வேறு குற்ற உணர்வை கொடுத்தது. அவனுக்கு வழி கூறும் சாக்கில் பேச்சை ஆரம்பிக்கலாம் என்று நினைத்தவள், அதோ அந்த லெஃப்ட்ல திரும்பணும் என்றிட, அவனோ, தெரியும், கூகுள் மேப் பார்த்துதான் போறேன் என்று முடித்து கொண்டான். அப்புறம் எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க, அத பார்த்தே போயிருக்க வேண்டியதன என்று இவள் கூற, சட்டென வண்டியை நிறுத்தியவன், நான் வழிகாட்ட உன்னை கூட்டிட்டு போறேனா, இல்ல அங்க போய் வீடியோ எடுக்கும்போது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கத்துக்க உன்னை கூட்டிட்டு போறேனோ, வாட் எவர், உனக்கு விருப்பம் இல்லனா நீ இங்கேயே இறங்கிக்கோ, ஐ வில் மேனேஜ் என்றவன் விறுவிறுவென இறங்கி அவள் புறம் கதவினை திறந்துவிட்டு அவள் இறங்குவதற்காக காத்திருந்தான். இத்தனை நாட்களாக இனிமையாக பேசியவன் இன்று இவ்வளவு கடுமையாக பேசுவது அவளுக்கு கண்களை கலங்க செய்தது. அப்படி ஒன்றும் அவள் அளவிற்கு அவன் கடுமையாக பேசிவிடவில்லை. அதுவும் புரிந்தது. சாரி, வேற ஏதோ கடுப்புல இருந்தேன், அத தெரியாம உங்ககிட்ட காமிச்சிட்டேன், நான் அப்படி பேசியிருக்க கூடாதுதான் என்று தலை தாழ்த்தி அவள் கூற, அவள் கண்ணிலிருந்து 2 சொட்டு அவள் கைகளை நனைத்தது. அதனை கண்டவனுக்கு மனது கேட்கவில்லை. ஹே சில்லு, ஆர் யூ கிரையிங் என்றவன் சாலை என்றும் பாராமல் அங்கேயே முட்டி போட்டு அவளை பார்க்க, அதில் பதறியவள், என்ன பண்றீங்க, முதல்ல எந்திரிச்சு ஜீப்புக்குள்ள வாங்க என்றால் கண்களை துடைத்தபடி. அதில் சிரித்தவன் எழுந்து ஜீப்பினுள் வந்து அமர்ந்தான். நீ விருப்பமில்லாம வரையோன்னு நினைச்சுதான் அப்படி பண்ண. சரி விடு, உரிமைப்பட்டவங்க கிட்டதானே ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, அப்படி நினைச்சுக்கிறேன். நீ பேசுனத நான் மறந்துட்டேன், நான் செஞ்சத நீ மறந்துடு. இப்போ ஷல் வி கோ என்று அவன் கேட்க, அவன் கூற்றில் அவனை முறைக்க முயன்று தோற்றவள் மறுபக்கம் திரும்பிக் கொண்டாள். இப்படி ஏதாவது செஞ்சுதான் இந்த ஆளு மேல கோபமே பட முடியல, இதெல்லாம் எங்க கொண்டு போய் முடிய போகுதோ என்று நினைத்து பெருமூச்சு விட்டவள் ஜன்னலின் வழியே வேடிக்கை பார்க்கலானாள். சுற்றியுள்ள இயற்கையான காட்சிகள் அவ்வளவு ரம்யமாக இருந்தது. வந்ததுல இருந்து பாக்கறேன், ஒவ்வொரு நாளும் எனக்கு புதுசா தெரியுது. ஐ எம் லிட்ரலி ஃபால் இன் லவ் என்று மனமுருகி அவன் கூற, அவன் கூற்றில் அதிர்ந்தவள் சட்டென அவனை பார்க்க, அவனது கவனமோ இயற்கை அழகில் இருந்தது. அவளின் அதிர்வு அவனுக்கு ஓரக்கண்ணில் தெரிய, அவளறியாமல் உதடு மடித்து சிரித்துக் கொண்டான். ஓ, ஊரை பத்தி சொல்றாரா, ச்ச, நமக்கு தான் தப்பு தப்பா தோணுது போல என்றவள் சாலையில் கவனத்தை பதிக்க, அவனோ, இப்ப நான் உன்னை சொன்னேன்னு நினைச்சுதானே ஷாக்கான என்று சரியாக கேட்டிட, இல்லையே, அப்படியெல்லாம் இல்ல என்று தடுமாறினாள். ஹே கேடி, நடிக்காத, எனக்கு தெரியும், உன்னை சொல்லி தப்பில்ல, இப்படியெல்லாம் தப்பு தப்பா தோன்றதுக்கு காரணம் இருக்கு என்றான். உன்னை புரியாமல் பார்த்தவள், காரணமா, என்ன காரணம்? வேற என்ன, உன் வயசுதான். உங்க ஊர்ல உன் வயசு பொண்ணுங்க எல்லாரும் மேரேஜ் பண்ணிட்டு குழந்தைய பெத்துக்கிட்டாங்க. நீ இன்னும் சிங்கிளா இருக்கதான, அதான் இப்படி யார் என்ன சொன்னாலும் உன்னை சொல்ற போலவே தோணுது போல என்றிட, ஹலோ, நீங்க பாத்தீங்களா, அப்படி ஒன்னும் இல்ல. நீ அக்செப்ட் பண்ணாலும் பண்ணலைனாலும் இதுதான் காரணம். கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல செங்கோட்ட பையன் உனக்கு கணவனா கிடைப்பான் என்று அவன் சாதாரணமாக கூற, அவனது பேச்சு அவளுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணியது. அப்ப இவருக்கு என் மேல நிஜமாவே இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அவர் கேஷுவலா நடந்துக்கிறத நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிறனோ என்று யோசித்தவளுக்கு, அவன் மற்றவர்களைப் போலதான் தன்னையும் பார்க்கிறான் என்ற நிதர்சனம் புரிய மனதோறும் சிறு வலி ஏற்பட்டது. ஐயோ, நியாயப்படி நான் சந்தோஷம் தானே படணும், இப்ப ஏன் வருத்தப்படுறேன்
என்று நினைத்தவளுக்கு தன் மீதே கோபம் வந்தது. என்ன, நான் சொன்னதை நினைச்சு இப்பவே கனவு காண ஆரம்பிச்சிட்டியா என்ன என்று சிரித்தபடி அவன் கேட்க, அவளோ கனவு கண்டுட்டாலும் என்று நொந்து கொண்டவள் மனதினை மாற்றும் பொருட்டு ஜீப்பில் இருந்த வானொலியை இயக்கினாள். ஓஹோ, ஹலோ எஃப்எம் என்று ராகமாய் ஒலித்ததைத் தொடர்ந்து ஒரு பாடல் ஒலிக்க ஆரம்பித்தது. கொஞ்சம் தென்காசி தமிழ் பைங்கிலி, என்றும் நீதான் என் உயிர் சிநேகிதி, எந்தன் உயிர் காதல் நிஜமாகுமோ, அவன் உள்ளம் என் வசமாகுமோ, என் நெஞ்சத்து ஆசைகள் ஒன்றல்ல நூறன்று, அவனிடம் சொல்லடி தூது நீ செல்லடி என்று சின்ன குயில் சித்ரா அவர்களின் குரலில் தென்காசி பட்டணம் படத்திலிருந்து பழைய பாடல் ஒலிக்க, ஏனோ அப்பாடல் யாஷுக்கு மிகவும் பிடித்தது. வாவ், பியூட்டிஃபுல் சாங், கேட்க சோல்ஃபுல்லா இருக்கு என்றவன் மிகவும் ரசித்து கேட்டான். அவன் ஞாபகம் அலைமோதிட, குளிர்தென்றலும் தளிர் மேனியில் கொதிக்கின்ற போது இளமனம் எழுதிடும் புதுப்பாட்டு, இதை எனதுயிர் தலைவனும் கேட்டு வளைக்கரத்தை வளைத்து இழுத்து குளவிட எனும் வரியில் தமிழின் மனது தடுமாறியது. சற்று முன்தான் யாஷ் பாடலை ரசித்து கேட்க ஆரம்பித்தான். ஏனோ வரிகள் எல்லாம் அவனையும் அவளையும் பற்றி கூறுவது போலவே இவளுக்கு தோன்ற அவஸ்தையாக இருந்தது. எனக்கென்னமோ நீ அவரை லவ் பண்றன்னு நினைக்கிறேன் என்று அவளின் ஒரு மனம் கூற, இல்ல இல்ல, அது எப்படி முடியும், வாய்ப்பே இல்ல, என் மனசுல ஏற்கனவே ஒருத்தர் இருக்கும்போது நான் எப்படி இவரை காதலிக்க முடியும் என்று இவள் பதில் கூற, உன் வாய் தான் இதெல்லாம் சொல்லுது, ஆனா உன் எண்ணம் உன் செயல் எல்லாம் நீ அவரை லவ் பண்றன்னு தான் சொல்லுது என்றிட, இவளோ இல்ல என்று கத்திவிட, பாடலை ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தவன் சட்டென பிரேக் போட்டு நிறுத்தினான். ஹே, என்ன ஆச்சு, ஏன் அப்படி கத்தன, ஆர் யூ ஓகே, ஏதோ டிஸ்டர்ப்டாவே தெரியுற, நாம வேணா நாளைக்கு போய்க்கலாம், திரும்ப போயிடலாமா என்க, இல்ல இல்ல, ஐம் ஓகே, நாளைக்கு எனக்கு கடையில ஆட்கள் அதிகம் வருவாங்க, நாளைக்கு முடியாது, இன்னைக்கே போயிட்டு வந்துருவோம் என்றாள். ஆர் யூ ஷோர்? ஆமா என்றிட, அவனும் எதுவும் கேட்டுக்கொள்ளாமல் வண்டியை கிளப்ப அடுத்த 20 நிமிடத்தில் குண்டார் அணைக்கு வந்து சேர்ந்தனர். அத்தியாயம் 9. ஜீப் உள்ளே செல்லாது என்பதால் நிறுத்திவிட்டு ஒரு கட்டத்திற்கு மேல் நடந்து சென்றனர். அது ஒரு காட்டு வழி பாதை போன்று இருந்தது. கல்லும் மண்ணும் பாறைகளும் நீரும் செடிகளும் மரங்களும் என்றபடி காட்சியளித்தது அவ்வழி. வழக்கமாக கூட்டமாக இருக்கும் இந்த அணை இன்று கூட்டம் அவ்வளவாக இல்லை. அவ்வழியில் அவர்கள் மட்டுமே சென்று கொண்டிருந்தனர். யாஷுக்கு இவையெல்லாம் முற்றிலும் புது அனுபவமாக இருந்தது. நடந்து வரும் பொழுது காலில் முள்குத்தி அவன் தடுமாற, ஐயோ பாத்து என்றபடி அவன் புஜத்தை பிடித்து நிறுத்தினாள் தமிழ். ஒரு நிலையில் நின்றவன் பிறகு முள்குத்திய காலை ஊன்றாமல் நொண்டியபடி அருகில் இருந்த பாறையில் அமர்ந்து மற்றொரு காலின் தொடையில் வைத்து பார்க்க முள் ஆழமாக குத்தி இருந்தது. ஐயோ, முள் குத்தி இருக்கு, இருங்க நான் எடுத்து விடுறேன் என்றவள் அவன் அருகே கீழே அமர்ந்து காலில் இருந்து முள்ளை அகற்றிட, எடுத்தாச்சு, நடந்துருவீங்க தானே என்று கேட்க, தெரியலையே, நடந்தாதான் தெரியும், நடக்க முடியலனா நீ தூக்கிட்டு போ, அன்னைக்கு உன்னை நான் தூக்கிட்டு போன மாதிரி. தோடா, நீங்க என்ன தூக்குனதும் நான் உங்களை தூக்குறது ஒன்னா என்று முறைக்க, அதில் சிரித்தவன், வா போலாம் என்றான் எழுந்து நின்றபடி. ஒரு வழியாக நடந்து அணையை வந்து அடைந்தனர். மலைகளால் சூழப்பட்டு மலையின் அடிவாரத்திலிருந்தே தண்ணீர் பறந்து விரிந்து காணப்பட்டது. தேக்கப்பட்ட தண்ணீர் அங்கிருக்கும் பெரிய சறுக்கத்தில் வழிந்தபடி காட்சியளிக்க பார்க்க அவ்வளவு அழகாக இருந்தது. ஹே, அங்க தண்ணி வழியுதுல்ல, அந்த திண்டு மேல நடந்து போக முடியுமா என்று யாஷ் ஆவலாய் கேட்க, ஓ தாராளமா போலாமே, இங்க எந்த இடத்துல குளிக்கலாம், எந்த இடத்துல ஆழம், எந்த இடத்துல ஆழம் கம்மின்னு எனக்கு எல்லாமே அத்துப்படி, சின்ன வயசுல இருந்து நிறைய தடவை வந்திருக்கேன் என்று பெருமையாக கூறியபடி நீர் வடிந்து கீழே விழும் அந்த திண்டின் மீது சேலையை சற்றே தூக்கி பிடித்தபடி நடக்க, அவனோ புருவமுயர்த்தி மெச்சியபடி பார்த்தான். தோ இந்த இடத்துல மட்டும் குதிக்கவே கூடாது, இங்க சுழல் இருக்கும், நல்லா நீச்சல் தெரிஞ்சவங்க இங்க குதிச்சாலே வெளியே வர கஷ்டமா இருக்கும் என்று ஒவ்வொரு இடத்தை பற்றியும் கூறியபடியே தமிழ் வர, இடத்தின் அழகை ரசிப்பதா அல்லது அவளின் அழகை ரசிப்பதா என்று திண்டாடி போனான் ஆடவன். அதுவும் அவளை புடவையில் பார்க்க பார்க்க அவனது ஹார்மோன்கள் எல்லாம் ஆட்டம் கண்டன. கடினப்பட்டு தன் பார்வையை அவளிடமிருந்து விலக்கியவன் அந்த திண்டின் மீது நடக்க இருவரும் அணையின் மறுகரைக்கு சென்றனர். ஓகே, இந்த பிளேஸ் ஓகேவா, இங்க இருந்து நாம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் என்றபடி கேமராவை எடுக்க, அதன்பின் அவளின் உதவியோடு அவனது வேலைகள் அனைத்தும் சிறப்பாக முடிந்தன.
உஃப், எல்லாம் ஓகே தான என்றவள் பெருமூச்சு விட்டபடி கேட்க, அவனும் யப், ஆல் ஓகே, ஷல் வி கோ என்றிட, இருவரும் வந்த வழியே திரும்ப போகவும், இவ்ளோ தூரம் வந்துட்டு குளிக்காம போனா எப்படி, வா ஒரு குளியல போடுவோம் என்று யாஷ் கேட்க, ஏது என்றபடி அதிர்ந்தாள் தமிழ். என்னம்மா, ஏன் ஷாக் ஆகுற என்க, அவள் அணிந்திருந்த புடவையை ஒரு கணம் பார்த்தவள், யோ ஏதாச்சும் சொல்லிட போறேன் என்று கோபப்பட, ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன என்றான். நீங்க அவுத்து போட்டு குளிப்பீங்க, நான் என்ன செய்யறதான், வேற ட்ரெஸ்ஸா நான் கொண்டு வந்திருக்கேன் என்றவள் முறைக்க, அவள் கூற்றில் சிரித்தவன், சாரி சாரி, நான் அதை யோசிக்கல, சரி விடு, நான் மட்டும் குளிக்கிறேன், நான் குளிக்கிறத தாராளமா ரசிக்கலாம், எனக்கு ஒன்னும் அப்ஜெக்ஷன் இல்ல என்றவன் தனது சட்டையை கழற்ற ஆரம்பித்தான். இவர் பெரிய ஆணழகன், ரசிக்கிறாங்க இவர, ஓயோ என்றவள் ஓரமாய் சென்றமர்ந்தாள். சட்டை, பனியன், பேண்ட் என அனைத்தையும் கழற்றியவன் தொடைவரை இருந்த ஷார்ட்ஸோடு வெற்றுடம்பில் வந்து நின்றான். அவனைக் கண்டு கண்களை இறுக மூடியவள், ஹலோ, இப்படி வந்து நிக்கிறீங்க என்றால் அவனை பாராமல், ஏன் நீ என்னை இப்படி பாக்கறது உனக்கு என்ன புதுசா என்றவன் ஆழம் குறைவான பகுதியில் குளிக்க சென்றான். அரை ட்ரௌசர் போட்ட அர்னால்டுன்னு இந்த ஆளை சொல்றதுல தப்பே இல்ல, சரியான இம்ச என்று அர்ச்சித்தவள் சுற்றி முற்றி வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். எதேச்சையாக அவன் புறம் திரும்ப, தண்ணீரில் மூழ்கி எழுந்தவன் தன் கரம் கொண்டு சிகையை கோதியபடியே கரைக்கு வர, அவனைக் கண்டு ஸ்தம்பித்து நின்றாள் பெண்ணவள். தண்ணீரில் மூழ்கி எழுந்தவனின் படிகட்டு தேகம் பளிங்கு போன்று மின்னியது. இமைக்க மறந்து பார்த்தவள் அவன் அருகில் வருவது தெரிந்து தன் பார்வையை மாற்றினாள். ஓய், என்னதான சைட் அடிச்சிட்டு இருந்த என்று அவன் கேட்க, அதில் தடுமாறியவள், இல்லையே, இவர் பெரிய மன்மத, சைட் அடிக்கிறாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, நான் அங்க நிக்கிறேன் என்றபடி சற்று தூரம் தள்ளி நின்று கொண்டாள். கேடி என்று அவளை பார்த்து சிரித்தவன் பிறகு உடை மாற்றிக் கொண்டு வந்தான். போலாமா என்றிட தலையசைத்தவள் மீண்டும் வந்த வழியே திரும்பி அந்த திண்டின் மீது நடக்க ஆரம்பிக்க, அப்பொழுது அவள் கூறிய ஆழம் அதிகமான இடத்தை கடந்து செல்ல நேரிட்டது. திடீரென கழுத்தில் ஏதோ ஊறுவது போன்று தோன்ற குனிந்து பார்த்தாள். அவளது கழுத்தில் அணிந்திருந்த ஜோ டாலரை தாங்கிய அந்த செயின் அருந்து கீழே விழுவது போன்று தொங்கிக் கொண்டிருக்க, அதனை பிடிப்பதற்குள் வழுக்கி ஆழம் அதிகமான தண்ணீர் பகுதியில் விழுந்து விட்டது. அதில் பதறியவள், ஐயோ என் செயின் என்று கத்தியபடி ஆழம் அதிகம் என்று பாராமல் தண்ணீரில் குதித்துவிட, ஹே என்று கத்தியபடி செய்வதறியாது நின்றான் யாஷ். இந்த இடத்துலதானே ஆழம் அதிகம்னு சொன்னா, ஓ மை காட் என்று நினைத்தவன் மறுநொடியே தனக்கு அவ்வளவு நேர்த்தியாக நீச்சல் தெரியாது என்பதையும் மறந்து குதித்து விட்டான். அவனை பொறுத்தவரை அவளை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே. உள்ளே குதித்தவளுக்கு செயின் கிடைக்காமல் போக, அப்பொழுதுதான் யாஷ் தண்ணீரில் தத்தளிப்பது அவள் கண்ணில் பட்டது. அடக்கடவுளே, இவர் எதுக்கு குதிச்சாரு என்று பதறியவள் செயினை தேடுவதை விட்டுவிட்டு யாஷை காப்பாற்ற சென்றாள். அவள் குதித்த இடத்தில் சுழல் எதுவும் இல்லை. ஆனால் யாஷ் குதித்த இடத்தில் சுழல் இருக்க, அது அவனை உள்ளே இழுத்தது. அங்கிருந்த ஒரு பாறையை கெட்டியாக பிடித்தவன் மூச்சு தடுமாற பாறையிலிருந்த பாசி அவன் பிடியை தளர்த்தியது. அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக மயங்க, அவனை தண்ணீரில் மூழ்காமல் இழுத்து பிடிக்க முயன்றாள் தமிழ். ஆனால் அவனது உடல் எடையை தாங்க முடியாமல் போராடியவள், யாராச்சும் காப்பாத்துங்க பிளீஸ் என்றபடி கத்த, சத்தம் கேட்டு அங்கு 40 வயது மதிக்கத்தக்க ஒருவர் வந்தார். வந்தவர் இவர்கள் தத்தளிப்பதை பார்த்து உடனே தண்ணீரில் குதித்தார். தமிழும் அவரும் சேர்ந்து யாஷை எப்படியோ கரைக்கு கொண்டு வந்து விட்டனர். என்னமா நீ, அந்த இடத்துல ஆழம் அதிகமா இருக்கும், அங்க போய் குதிச்சிருக்கீங்க, குளிக்க இடமா கிடைக்கல என்று கடிந்து கொள்ள, இல்லைங்க ஐயா, என்னோட செயின் அந்த இடத்துல விழுந்துடுச்சு, அத எடுக்கதான் குதிச்சேன், எனக்கு நீச்சல் தெரியும், அங்க ஆழம் இருக்கும்னு தெரிஞ்சுதான் குதிச்சேன், ஆனா இவரு என்ன காப்பாத்துறேன்னு குதிச்சுட்டாரு என்றாள் தயங்கி. நல்ல பொண்ணுமா நீ, செயின் போனா வேற வாங்கிக்கலாம், உசுறு போனா வருமா என்க, அவளோ செய்வதறியாது தவித்தாள். அவனோ மயங்கியே இருக்க, எந்திரிங்க, என்ன ஆச்சு, ஐயோ இப்ப என்ன செய்யறது என்று யாஷை உலுக்கிய தமிழ் பதற, அவரோ, பயப்படாதமா, எதுவும் ஆகியிருக்காது, தண்ணி நிறைய குடிச்சிருப்பாரு, வயித்துல கைய வச்சு அமுக்கி பாப்போம் என்றவர் அவ்வாறு செய்ய சிறிது தண்ணியை கொப்பளித்தான் யாஷ். ஆனாலும் மயக்கம் தெளியவில்லை. என்னங்க ஐயா, முழிக்க மாட்டேங்கிறாரு என்று தவிப்பாய் கூற, அவரோ அவனின் மூச்சினை பரிசோதித்தார். கை வச்சு அமைக்கியும் முழிக்கலனா வாயோட வாய் வச்சுதான் ஊதணும் என்க, அவளோ, சீக்கிரம் பண்ணுங்கய்யா பிளீஸ் என்றால் அவசரமாய். என்னால பண்ண முடியாதுமா, எனக்கு டிபி இருக்கு, நான் பண்ணக்கூடாது, நீதான் பண்ணணும்
என்றிட, நான் எப்படி என்று பெண் அவள் தயங்கினாள். உன் தயக்கம் புரியுதுமா. ஆனா உன் உசுர காப்பாத்த அவரு உசுர பணைய வச்சு குதிச்சிருக்காரு. அத மனசுல வச்சுட்டு பண்ணு. ஆபத்துக்கு பாவம் இல்ல என்று அவர் கூற, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? உயிர் போற விஷயத்துல உனக்கு இவ்ளோ யோசனை தேவையா? உனக்காக தானே குதிச்சாரு என்று அவளின் மனசாட்சி வேறு காரி துப்ப, அதன்பின் சற்றும் யோசிக்காமல் யாஷின் இதழ்களோடு தன் இதழ்களை பொருத்தி தனது மூச்சினை அவனுக்கு கொடுக்க, சிறிது நேரத்தில் இருமியபடி கண்களை திறந்த யாஷ் மெதுவாக எழுந்தமர்ந்தான். ஒண்ணுமில்ல, யூ ஆர் ஆல் ரைட் நவ் என்றவள் அவனது முதுகினை நீவிவிட்டாள். அப்போதுதான் தமிழ் தண்ணீருக்குள் குதித்தது நினைவிற்கு வர, ஹே, உனக்கு ஒண்ணும் இல்லதானே, என்ன நடந்துச்சு என்று கேட்க, அந்த மூன்றாம் மனிதரோ, மூச்சு பேச்சு இல்லாம இருந்தீங்க, பாப்பா உங்களுக்கு அதோட மூச்ச கொடுத்து காப்பாத்திருச்சு என்றிட, அவனோ தமிழை ஆழ்ந்து பார்த்தான். அவளுக்கு என்னவோ போலிருக்க தலை குனிந்து கொண்டாள். மேலும் தொடர்ந்த அம்மனிதர், பாக்க வெள்ளக்காரனாட்டம் இருக்கிறாப்படி, ஆனா தமிழ் நல்லா பேசுறாரே, வேண்டப்பட்டவராமா என்று தமிழிடம் கேட்க, அவளோ ஆமாங்க ஐயா என்றாள். அவரு உசுர பத்தி யோசிக்காம உன்னை காப்பாத்த தண்ணிக்குள்ள குதிச்சது இல்லாம அவரு கண்ணு முழிச்ச உடனேயே உன்னை பத்தி விசாரிக்கிறாரு பாரேன். உங்க 2 பேருக்குள்ள என்ன உறவுன்னு எனக்கு தெரியல. ஆனா உன் மேல துரைக்கு ரொம்ப அன்பு இருக்குன்னு மட்டும் நல்லா புரியுது. சரி, நான் கிளம்புறேன் தாயி என்றவர் எழுந்து சென்றுவிட, அவனோ தேங்க்ஸ் இல்லு என்றான். உங்களை யாரு தண்ணிக்குள்ள குதிக்க சொன்னது? முதல்ல உங்களுக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதா? நீச்சல் சின்ன வயசுல கத்துக்கிட்டது. நீ திடீர்னு தண்ணிக்குள்ள குதிச்சதும் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏற்கனவே அங்க ஆழம் அதிகம்னு வேற நீ சொன்னியா, அதான் எனக்கு பயம் கொடுத்துடுச்சு. உன்னை காப்பாத்த என்று அவன் இழுக்க, நீங்க மட்டும் குதிக்காம இருந்திருந்தா நானே கொஞ்ச நேரத்துல செயின் எடுத்துட்டு மேல வந்திருப்பேன். இப்ப செயினும் போயிருச்சு, நீங்களும் மயங்கி உங்களை காப்பாத்துறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு என்று சலிப்பாக கூறினாள். அந்த செயின் ரொம்ப முக்கியமா உனக்கு? சொல்லியிருந்தா நானே வேற வாங்கி கொடுத்திருப்பேன். முட்டாள் மாதிரி செயினுக்காக குதிச்சிருக்க என்று அவன் திட்ட, எனக்கு அந்த செயின் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு சொன்னா புரியாது. அதான் போயிருச்சே, இனிமே பேசி என்ன ஆக போகுது, வாங்க கிளம்பலாம் என்றவள் கலங்கிய கண்களை துடைத்துக் கொண்டாள். அத்தியாயம் 10. அவனுக்கும் அவளை பார்க்க பாவமாகத்தான் இருந்தது. பிறகு இருவரும் எழுந்து ஆடையை உதறிக் கொண்டனர். அப்பொழுதுதான் அவன் அவளை கவனித்தான். ஈரமாயிருந்த அந்த பருத்தி புடவை அவளது மேனியோடு ஒட்டிக்கொண்டு அவள் அங்கங்களை வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருந்தது. எச்சிலை கூட்டி விழுங்கியவனின் எண்ணங்களில் ஏதேதோ ஓட, பிறகு பெருமூச்சு விட்டபடி ஒரு நிலைக்கு வந்தவன் அவனது மேல் சட்டையை கழற்றி அவளிடம் கொடுத்து, இத போட்டுக்கோ என்றான். எதுக்கு இது என்று அவள் புரியாமல் பார்க்க, இப்ப இப்படி கிளாமராவே என் கூட வரப்போறியா என்று அவளது கழுத்துக்கு கீழ் கண்ணை காண்பித்து கேட்க, அவளோ அப்பொழுதுதான் புடவை உடலோடு ஒட்டி இருப்பதை கவனித்தாள். சட்டென அவனிடமிருந்து சட்டையை வாங்கியவள் அவசரமாக போர்த்திக் கொண்டாள் தன்னை. அவனோ அவள் செயலில் உதடுமடித்து சிரிக்க, அவளோ முறைத்தாள். போலாமா சில்லு என்று அவன் கேட்க, அவளும் முறைத்தபடியே தலையசைக்க, சிரித்தபடி முன்னே நடந்தான். செல்லும் வழியில் ஒரு தேநீர் கடை இருக்க, சூடா ஏதாச்சும் குடிக்கணும் போல இருக்கு, டீ குடிச்சிட்டு போலாமா என்று அவள் கேட்க, அவனுக்கும் அது தேவையாயிருக்க, ஷோர் என்றிட இருவரும் கடையை நோக்கி சென்றனர். ஆனா ஒரு டீ ஒரு காஃபி என்றவள் அவனிடம் திரும்பி, உங்களுக்கு காஃபி தானே என்று ஒருமுறை கேட்டுக்கொள்ள, அவனும் ஆமாம் என்றான். சுட சுட ஆவி பறக்க இருவருக்கும் கடைக்காரர் கொடுக்க, இருவரும் குடிக்க ஆரம்பித்தனர். தமிழ் இரு கைகளிலும் கோப்பையை பிடித்தபடி சுற்றும் முற்றும் பார்த்தபடி குடிக்க, யாஷோ அவளையே பார்த்தபடி குடித்துக் கொண்டிருந்தான். சோ ஹாட் என்று தன்னை மீறி அவன் கூறிவிட, அதில் உறுத்து விழித்தவள், என்ன சொன்னீங்க என்று புருவம் உயர்த்தி முறைத்தபடி கேட்க, அவனோ காஃபிய சொன்னம்மா என்றான் வேறெங்கோ பார்த்தபடி. கொழுப்பெடுத்த வெள்ளக்காரன் என்று திட்டியவள் திரும்பி நின்று குடிக்க ஆரம்பித்தாள். குடித்து முடித்த பிறகு இருவரும் ஜீப்பினை வந்தடைந்தனர். மணியை பார்க்க அது 12 என்று காண்பித்தது. கிளம்பலாமா என்று யாஷ் கேட்க, தமிழோ தனது கழுத்தை தடவியபடி ஏக்கமாக அணையையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளின் ஏக்கம் புரிந்தவன், ஹே சில்லு என்று அழைக்க, அவளோ அவன் புறம் திரும்பினாள். கண்ண மூடு என்றான். எதுக்கு என்றாள் அவள் சோர்வாக. ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் பேப் என்றிட, அவனது பேப் என்ற அழைப்பில் அவனை முறைத்தவள் கண்ணை மூடினாள். சட்டென கழுத்தில் ஏதோ ஊறுவது போலவும் பின்னங்கழுத்தில் ஆடவனின் ஸ்பரிசமும் உணர்ந்தவள்
பட்டென கண்களை திறந்து பார்க்க அவள் கண்களை அவளாலேயே நம்ப முடியவில்லை. தண்ணீருக்குள் தொலைத்த அவளது அதே செயின் அதே ஜோ டாலருடன் அவள் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. இது எப்படி உங்ககிட்ட என்று ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் கண்கள் கலங்க கேட்டாள். விழுந்த செயின் உள்ள இருந்த பாறை மேலதான் கிடந்துச்சு. தண்ணிக்குள்ள குதிச்சதுமே அது கண்ணுல படவும் எடுத்து பாக்கெட் உள்ள வச்சுட்டேன். அப்புறம்தான் சுழல்ல சிக்கி மயங்கிட்டேன். 2 நாள் கழிச்சு நீ எதிர்பார்க்காத நேரமா கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீ இத ரொம்ப மிஸ் பண்றியே, அதான் மனசு கேட்கல, இப்பவே கொடுத்துட்டேன் என்றான் கண்களை சிமிட்டி. அவன் கரங்களை இறுக்கமாக பிடித்து கொண்டவள், தேங்க்ஸ் தேங்க்ஸ் அ லாட், இது எனக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா என்றவள் செயினை எடுத்து அந்த டாலருக்கு முத்தமிட்டு கொண்டாள். சொன்னாதானே தெரியும், சொல்லு தெரிஞ்சுக்கிறேன் என்றவன் வாகாக அவளை நோக்கி அமர்ந்து கொண்டான் கதை கேட்கும் நோக்கில். இது என் கழுத்துல என்னோட 2 வயசுல இருந்தே இருக்கு. தெளிவா சொல்லணும்னா இது யாரு கொடுத்தான்னு எக்ஸாக்டா எனக்கு தெரியாது. ஆனா விவரம் தெரிஞ்ச அப்புறம் ஒரு நாள், அதாவது எனக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும்போது என் பாட்டி கிட்ட கேட்டேன். அவங்க காரணம் இல்லாம நம்ம மேல அன்பு வைக்கிறவங்க வெகு சிலர் தான். இப்படி உன் மேல காரணம் இல்லாம எதிர்பார்ப்பில்லாம அதிகமான அன்பு வச்ச ஒரு பையன் கொடுத்ததுதான் இது. அது யாருன்னு உனக்கு 25 வயசு ஆகும்போது சொல்றேன்னு சொன்னாங்க என்று அவள் கூற, அவனோ இன்ட்ரெஸ்டிங், அதான் 27 ஆயிடுச்சே, உன் பாட்டி சொன்னாங்களா இல்லையா என்று அவன் ஆவலாய் கேட்க அவளது முகம் சுருங்கியது. ஆனா என் பாட்டி நான் 23 வயசா இருக்கும் போதே இறந்துட்டாங்க என்றவளின் முகத்தில் வலியின் சாயல். ஓ சாரி, இட்ஸ் ஓகே. கொடுத்தது யாருன்னே தெரியாதுன்னு சொல்ற, அப்புறம் எப்படி இந்த செயினோட உனக்கு இவ்ளோ அட்டாச்மெண்ட்? அது எனக்கும் தெரியல. இந்த செயின் என் கழுத்துல இருந்தா ஏதோ எனக்கு ஒரு சப்போர்ட் இருக்கிற போலவே தோணும். ஒரு நாள் நான் இத போடலனாலும் அந்த நாள் எனக்கு ஓடாது. அவன் யாருன்னு தெரியல. ஆனா என் மனசுக்குள்ள அவனுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அவனுக்குன்னு ஒரு உருவம் இருக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் அவன் என்ன தேடி வருவான்னு என் மனசு எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு என்று டாலரை ரசித்தபடியே கூற, இதனாலதான் அன்னைக்கு என்ன நீ ஜோன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னியா என்று கேட்க அவளோ ஆமாம் என்று தலையசைத்தாள். சோ நீ இவ்ளோ நாள் மேரேஜ் பண்ணிக்காம இருக்க காரணமும் அவன்தான், அப்படிதானே என்று அவன் அவளை ஆழமாக பார்த்தபடி கேட்க அவளோ அதற்கும் தலையசைத்தாள். லவ் பண்றியா? இது லவ்வான்னு எனக்கு தெரியல. ஆனா என்று இழுத்தவளுக்கு வார்த்தைகள் கிடைக்காமல் போக, எனக்கு சொல்ல தெரியல என்று முடித்து கொண்டாள். ஆஹா, பட் உன்னை நான் தெளிவான பொண்ணுன்னு நினைச்சேன். நீ ரொம்ப சைல்டிஷா இருக்கியே. என்ன என்ன சைல்டிஷ்? பின்ன எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் அந்த செயினை கொடுத்திருக்கான். அவன் யாருன்னு உனக்கு தெரியல. இப்படி அர்த்தம் இல்லாம அவனுக்காக காத்திருக்கிறத நான் வேற என்னன்னு சொல்ல? நேத்திரன் கூட உனக்கு அட்வைஸ் பண்ணலையா இத பத்தி என்று சற்று கடிந்து கேட்க, நேத்திரனுக்கு இந்த விஷயம் தெரியாது. சொன்னா நான் இப்படியே இருந்துருவேணும்னு பயந்து உடனே மாப்பிள பார்க்க ஸ்டார்ட் பண்ணிருவான். அதனால நான் அவன்கிட்ட சொன்னதில்ல. பாட்டிக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். இப்போ உங்களுக்கும் என்றாள். அதன் பிறகு யாஷ் எதுவும் கூறவில்லை. அமைதியாக வண்டியை கிளப்பினான். வெகு நேரமாக அவன் அமைதியாகவே வர, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் அமைதியா வரீங்க? நீயும் தான் அமைதியா வர என்றதோடு அவன் முடித்து கொள்ள, எதையோ யோசித்தவள், சரி உங்கள பத்தி சொல்லுங்களேன் கேப்போம் என்றாள். என்ன பத்தி என்ன சொல்ல? அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அமெரிக்கால சொந்த வீடும் கம்பெனியும் இருக்கு. எங்க வீட்ல அம்மா, நான், அப்புறம் என் ஒய்ஃப் இருக்கோம் என்று அவன் சர்வசாதாரணமாக கூற, ஒய்ஃபா என்று அதிர்ந்து பார்த்தவளுக்கு காரணமே இன்றி மனம் கனத்தது. அவளது அதிர்ச்சியைக் கண்டு சிரித்தவன், சும்மா சொல்லி பார்த்த, பரவாயில்லையே, ரியாக்ஷன் நல்லாவே வருது என்று கூறியவன் மேலும் சிரிக்க, அவன் கூறியது உண்மையல்ல என்று தெரிந்த பின்புதான் அவளறியாமலே அவள் மனது ஆஸ்வாசம் அடைந்தது. ரொம்ப ஷாக் எல்லாம் இல்ல. இருந்தாலும் கல்யாணம் ஆகிருக்கும்னு எதிர்பார்க்கலையா? அதான் கொஞ்சம் ஷாக். நீங்க ரொம்ப கற்பனை பண்ணிக்காதீங்க என்க அவனோ, ஆஹா, கொஞ்சம் ஷாக்கா? தெரிஞ்சுது, பார்த்தேன் என்றவன் உதடு மடித்து சிரித்து கொண்டான். சோ நீங்களும் உங்க அம்மாவும் மட்டும்தானா? எஸ் என்றவன் அதோடு நிறுத்தி கொண்டான். என்ன இந்த ஆளு அமைதியாவே இருக்காரு? வழக்கமா தொண தொணன்னு எதையாச்சும் பேசிட்டு தானே வருவாரு என்று நினைத்தவள் மேலும் தொடரும் பொருட்டு, அப்புறம் என்றாள். அவளை ஒரு கணம் ஆழ்ந்து பார்த்தவன் பின்பு சாலையில் கவனம் செலுத்தியபடி, ஆமா, நீ ஏன் லவ் மேரேஜ் பண்ணிக்க கூடாது என்று கேட்டான் சம்பந்தம் இல்லாமல். லவ் மேரேஜா? நான் தான் யாரையும் லவ் பண்ணலையே என்று கூறியவள் புரியாமல் நோக்கினாள் அவனை. நீ லவ் பண்றவங்கள மேரேஜ் பண்ணாதான் அது லவ் மேரேஜா? உன்னை லவ் பண்றவங்கள மேரேஜ் பண்ணாலும் அது லவ் மேரேஜ் தான்
என்றான் அவன். அவன் கூற்றில் மீண்டும் குழம்பியவள், "என்ன யாரு லவ் பண்றாங்க? அப்படி யாரும் இல்லையே" என்று புருவம் சுருக்கி கூற, அதில் சிரித்தவன், "ஏன் இல்ல, அதான் நான் இருக்கனே" என்றான் வெகு சாதாரணமாக. "வாட்?" என்றவள் அதிர, சட்டென பிரேக் போட்டு ஜீப்பினை நிறுத்தியவன், "எஸ், ஐ எம் இன் லவ் வித் யூ" என்றான் தீர்க்கமாய். அவனிடமிருந்து இந்த திடீர் தாக்குதலை தமிழ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. ஒருவேளை எப்பொழுதும் போல் விளையாடுகிறானோ என்று எண்ணியவள், "தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்ல விளையாடாதீங்க ப்ளீஸ்" என்றாள். "யாரு விளையாடுறாங்க இப்போ? ஐ எம் வெரி சீரியஸ். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன் பேச்ச பிடிச்சிருக்கு, உன் கேரக்டரை பிடிச்சிருக்கு, இப்படி வரிசையா சொல்லிட்டே போகலாம். அது மட்டும் இல்ல, எனக்கு தமிழ் மேல நிறைய காதல் இருக்கிறதுனால ஒரு தமிழ் பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க தான் ரொம்ப ஆசை. ஆனா தமிழ்னு பேரு வச்ச ஒரு தமிழ் பொண்ணையே காதலிப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. இப்ப இல்ல, உன்னை எப்ப முதல் முதலா பார்த்தேனோ இப்ப இருந்தே எனக்கு உன்னை பிடிச்சிருச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா என்னமோ தெரியல, இப்பவே சொல்ல தோணுச்சு, சொல்லிட்டேன். உனக்கும் என் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு" என்று கூற, அதனை அவள் மறுத்து கூற வர அவளை தடுத்தவன், "வெயிட் வெயிட், நீ இல்லன்னு மறுத்தாலும் அதுதான் நிஜம். உன் முகத்துல தெரியிற ஒவ்வொரு உணர்ச்சிகளையும் நான் அப்சர்வ் பண்ணிருக்கேன். அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே உனக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தான் எனக்கு சொல்லுச்சு. அப்படியும் நம்பிக்கை இல்லனா நீயே உன் மனசாட்சி கிட்ட கேட்டுக்கோ" என்றிட, அவள் தனியே வேறு கேட்க வேண்டுமா என்ன? காலையிலிருந்து அந்த மனசாட்சியிடம்தானே இவள் போராடிக் கொண்டிருக்கிறாள். அவன்பால் அவள் ஈர்க்கப்படுவது உண்மைதானே? வழக்கம் போல் பதற்றமாய் அவளது டாலரை பற்றிக் கொண்டாள். அதனைக் கண்டவன், "அந்த டாலர் செயின் யார் உனக்கு கொடுத்தாங்கன்னு உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா இப்ப அந்த டாலரை உனக்கு மீட்டு கொடுத்தது நான் தான். உனக்கு போட்டு விட்டதும் நான் தான். இனிமே சம்பந்தப்பட்ட ஆளே வந்து உனக்கு அந்த செயின் போட்டு விட்டாலோ உனக்கு கண்டிப்பா ஏன் ஞாபகம் தான் வரும். அந்த டாலர் செயினை இப்ப நான் நம்மளோட காதல் சின்னமா பாக்குறேன்" என்றவன் கண்ணடிக்க, அவளுக்கோ அவனது பேச்சு மூச்சு முட்ட செய்தது. அவன் கண்ணில் இருந்த அவளுக்கான காதல் அவளை திக்கு முக்காட செய்தது. இவரை எமோஷனலா டீல் பண்ண முடியாது, கேஷுவலா தான் டீல் பண்ணணும் என்று மட்டும் யோசித்தவள் முயன்று தன்னை ஆசுவாசப்படுத்தி சகஜமாக்கி, "சும்மா இயற்கை மூவி டயலாக் எல்லாம் என்கிட்ட அடிச்சு விடாதீங்க, வண்டியை எடுக்கிறீங்களா ப்ளீஸ்" என்றாள். அதற்கு அவன் சிரிக்க, "இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க" என்றாள் கடுப்பாக. "நாம நம்ம ஊருக்கு வந்து 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு" என்றவன் மீண்டும் சிரிக்க, அப்பொழுதுதான் சுற்றம் கவனித்தாள். அவளது தேநீர் கடைக்கு சற்று தூரம் தள்ளிதான் வண்டியை நிறுத்தியிருந்தான். "இத கூட கவனிக்கலையே" என்று தன்னைத்தானே நொந்தவள் இறங்கப் போக, "என் சட்டையோட நீ போனா நமக்குள்ள ஏதோ நடந்திருக்குன்னு ஊருக்குள்ள பேசுவாங்க, பரவாயில்லையா" என்றிட, புடவையின் ஈரமும் காய்ந்திருந்ததால் அவனது சட்டையை கழற்றி அவனிடம் கொடுத்தவள் உணர்ச்சி துடைத்த முகத்தோடு அவனை ஒருமுறை ஆழ்ந்து பார்த்துவிட்டு நடந்தாள். ஆனால் வழக்கம் போல் அவ்வூர் காணப்படவில்லை. ஏதோ பரபரப்பாக காணப்பட்டது. காவல்துறை அதிகாரிகள் சிலர் வேறு காணப்பட்டனர். அதில் சிலர் ராக்காயி தேநீர் கடையில் தேநீர் குடித்தபடி மும்முரமாக பேசிக் கொண்டிருந்தனர். யாஷும் அப்பொழுதுதான் அதனை கவனித்தவன் இறங்கி வந்தான். தமிழோ கடையில் இருந்த தேன்மொழியிடம், "ஏட்டி, என்ன ஆச்சு நம்ம ஊருக்கு? ஒரே பரபரப்பா இருக்கு, ஏதும் பிரச்சனையா" என்று கேட்க, யாஷும் அதே கேள்வியோடு நோக்கினான் தேன்மொழியை. "உங்க 2 பேருக்கும் விஷயமே தெரியாதுல்ல" என்று ஆரம்பித்தவள் அவர்கள் சென்ற பின் நடந்ததை விளக்க ஆரம்பித்தாள்.